ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு சமயம் நம்ம எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமனாருக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவருக்காண்டி மெடிசன் வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சிம்லா பந்த் தான் வந்திருக்கோம். மெடிசன் வாங்கி முடிச்சிட்டோம். மாமியார் வந்து வெத்தலை சாப்பிடுவாங்க நிறையா. அவங்க வெத்தலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் கடையில் நின்றுட்டு இருந்தோம். பாப்பா வந்து பிஸ்கெட்டு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. மாமனாருக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா அவருக்கு ஜுரம், ரொம்ப ஜுரம் மாமனாருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் வேண்டாம், நீ மெடிசன் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னார். வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்காண்டி நானும் மாமியார் தான் வந்திருக்கோம். இப்போ மெடிசன்லாம் வாங்கி முடிச்சிட்டோமே. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை 2 வேலை விஷயமா போயிருந்தோம். என்னென்ன வேலை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து எங்களோட பால்வாடி ஒங்கன்பாடியில் வந்து என்னோடய ஆதார் கார்டு ஜெராக்ஸ், வீட்டுக்கார ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் ஜெராக்ஸ் போடலான்னு சொல்லிட்டு இங்கே சிம்லா பந்துக்கு வந்தோமே. இன்றைக்கி சிம்லா பந்தில் பெரிய மார்க்கெட் இன்றைக்கி. ஆனால் எங்கள் நேரம்னு பார்த்து மார்க்கெட் அப்போ தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. மழை வர மாதிரி இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். எப்படா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்போ தான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப பெரிய மார்க்கெட்டு. சரி அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நடந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பஸ்ஸு வரதுக்கு 6 மணி ஆகிடும். நாங்கள் போனது சிம்லா பந்துக்கு போனது நாங்கள் 2:30க்கு போனோமே. பஸ் வரதுக்கு 6:30 மணி ஆகிடும். எவ்வளோ டைம் அங்கேயே வெயிட் பண்ணுறது. ஆடு மாடுலாம் விட்டாச்சு. மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, தனியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் நடந்து தான் போயிட்டுருக்கோம். பாப்பா கொஞ்சம் கேரட்டு, பீட்ரூட்டு, வாழைப்பழம் இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப கம்மி ரேட். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. ஆனால் எங்கள் ஊரில் மார்க்கெட்டு இங்கே ஒரு கேரட் 10 ரூபாய்க்கு 2 பீட்ரூட் தந்தாங்களே. இது 20 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு 6 கேரட் போல் தந்துருந்தாங்க உண்மையாலுமே. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கேரட் எல்லாமே. வாங்கிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். நடந்து வரல வயல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி க்யூட்டாக. இது வரைக்கும் நம்ம அங்கே போகணும், நம்ம வீடு இன்னும் இவ்வளோ தூரம் இந்த மாதிரி இருக்குது. இது வந்து வயலுக்கு போய் சிம்லா பந்துக்கு போயிட்டு வந்துட்டு வரக்குள்ள நாங்கள் டைம் 3 மணி. அப்புறம் மாமியார் சொன்னாங்க ஆடு எல்லாமே கட்டி போட்டுட்டு வயலுக்கு வந்திருந்தோம். வயலுக்கு வந்து மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, மருந்து அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் மருந்து இருக்குல்ல அதை தூக்கிட்டு வந்தோமே, மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோடய மாமியார் தான் மருந்து அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள், அப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கெட்டில். இந்த சாக்குலையுமே இன்னும் மருந்து இருக்குது. எதுவும் இன்னும் அடித்து முடிக்கவே இல்லை. அன்றைக்கே அடித்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் முடிச்சல, அது ஏதோ குருமோரோ யூரியான்னு சொன்னாங்க. பேர் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அது அதுக்கப்புறம் திரும்பி ஒன் டைம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வயல்லாம் அடித்து முடிச்சாச்சு. இங்கே பாருங்க இவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல வயல். நீங்கள் நினைப்பீங்க என்ன சும்மா வயலே காட்டுற, உனக்கு ஒரு வேலையே இல்லையா வீடியோவில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் வயலை காப்பிட்டுங்க ஜெயா, உங்களுக்கு இதெல்லாம் காமிங்க, உங்கள் வயல் அதெல்லாம் காமிங்க, ஊர் சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதுக்காண்டி தான் நான் இது பண்ணுறேன். இந்த கமெண்ட் கூட நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க பண்ண கமெண்ட் கொடுமே. அதுக்கப்புறம் இங்கே வாய்க்காலுக்கு பார்த்தீங்களா, இந்த வயலில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இந்த வயலில் தண்ணி நிறையா இருக்குது. ஏன்னா இந்த வயலில் தான் தண்ணி அந்த வயலுக்கு போகும். அதனால் மாமியார் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த சைடு மூடி வச்சுட்டாங்க. அந்த வரப்புன்னு சொல்லுவாங்களோ அதை கட் பண்ணி மூடி வச்சுட்டாங்க. இப்போ வந்து அங்கே அந்த மாதிரி இது பண்ணணும், அந்த சைடு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அந்த சைடு தான் போயிட்டுருக்கோம். இது முள்ளுலாம் இருக்குது. பாப்பா வர தூக்கிட்டு வந்திருக்கோம். பாப்பா கொஞ்சம் சேஃப்டியாக தூக்கிட்டு போகணும்ல. அந்த ஈச்சம்பழம் முள் அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த முள் ரொம்ப டேஞ்சரான முள். காலெலாம் குத்திருச்சுன்னா ரொம்ப ஆழமாக உள்ளே போயிடும். அதுக்காண்டி பாப்பாவை பக்கத்து வீட்டு பொண்ணு தூக்கிட்டு போயிருந்தா. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டோம். பாருங்கள் மேகம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் நினச்சேன் என்னோடய கேமரா ஷெல்ஃபி கேமரா தான் டேமேஜ் ஆகிருக்கு. பின்னாடி கேமரா நல்லாயிருக்கும், பேக் கேமரா. ஆனால் இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நம்ம மேகம். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கிளியராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. சரி உங்ககிட்டயுமே அந்த இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப வெயில் கண்ணில் கூசுகிற மாதிரி ஆகிடுச்சு தெரியுமா. எனக்கு அவ்வளோ வெயில், சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் நிறையா இருந்துச்சு. ஆனால் மழை நேற்று நைட்லேருந்து மழை விட்டுருச்சு. நேற்றுலேருந்து அன்றைக்கி வெயில் பயங்கரமாக வெயில் அடிக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு சுற்றிட்டு இப்படி நடந்து போயிட்டு இருந்தோமே. நம்ம வீட்டு வயலில் வந்து நிறைய பனை மரம் தான் இருக்குமே, நிறைய பனை மரம். அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே நிறைய பனை மரம் தான். என்னால் வந்து காலைல வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எனக்கு சத்தியமாலுமே உண்மையாலும் நைட்லேருந்து ஒரே வயிறு வலி. இன்னுமே என்னால் வயிறு வலி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. படுத்து நான் தூங்கி இப்போ தான் எந்திரிச்சு உட்காந்துருக்கிறேன். பல்லு கூட நான் விளக்கல. அதுக்கப்புறம் தான் பல் விளக்கிட்டு குளிச்சுட்டு நான் சாப்பிடுவேன்னு. டைம் வந்து கரெக்டாக 2 மணி போல் ஆகிடுச்சு. நான் இப்போ தான் தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி வயிறு அவ்வளோ வலி. படுத்துக்கிட்டே அந்த மாமியார் எந்திரினாங்க, நான் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இதை நேற்று சாயங்காலமாக எடுத்த வீடியோவை சரி வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கானுங்க. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சா, நான் சிம்லா வந்து போகக்குள்ளேயும் வரக்குள்ளேயும். அதனால இப்போ தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். எனக்கு ரொம்ப என்னன்னு தெரியல, அவ்வளோ வயிறு வலி. இன்னுமே நான் வயிறு வலி கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் மாமியார் கலர் வாங்கிட்டு வந்துறோம் குடி அப்படின்னாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கலரே குடிக்கணும்.
இவ்வளோ வயிறு வலி என்னால் ஒன்றுமே முடியவே இல்லையே. இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா நான் பண்ணணுமே. பாப்பா வந்து மாமனார் வந்து வச்சிட்ருக்காரு. நீங்கள் நினைப்பீங்க என்ன வாயில காட்டி வேறு ஏதோ பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க. என்னால் முடியல அந்த அளவுக்கு. அதான் உங்ககிட்ட அப்படி சொல்லணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க இன்னும் நீ ஏன் ஜெயா வீடியோ அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் என்னால் வீடியோ இன்றைக்கி சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் கம்மலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. நாளைக்கு ரிப்ளை விட நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோக்கு எனக்கு நீங்கள் சத்தியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. ஏன்னா நான் எனக்கு ஒன்றும் முடியல, எனக்கு என்னால் உடம்பு ஒன்றும் முடியல. அதனால தான் எனக்கு எந்த கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியல, எதுவும் இல்லை. நாளைக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை வீடியோ போடுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோ